ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக் போட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, முன்னை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்டு நான் வந்து இந்த ஹேர் பேக் போட்டால் ஹேர் க்ரோத் 2 டேஸில் ஆகிடும், 4 டேஸில் ஆகிடும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த ஹேர் பேக்கு. ஹேர் க்ரோத்தும் ஆகலாம். இப்போ இந்த பேக் செய்ய தேவையானது பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி அண்ட் இலை இருந்தாலும் பரவால்ல, பூ இருந்தாலும் பரவால்ல. செம்பருத்தி பூ வந்து நெறைய எடுத்துக்கோங்க. இல்ல இலை இருந்தாலும் இலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 2மே எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 சின்ன வெங்காயம் தோலோட தான் போட போறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கற்றாழை பீஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்க போறோம். இந்த செம்பருத்தி பூ எல்லாத்தையும் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த பேக் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன், இது மாரி ஹேர் க்ரோத் ஆகும். இது வந்து 2 டேஸில ஆயிடும். உங்கள ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாரி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நம்மளோட ஹேர் வந்து ஸ்கேல்ப் வந்து நம்ம எவ்வளோ க்ளீனா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஹேர் பேக்லாம் நம்ம போடுறதே தவிர, மத்தபடி நான் வந்து இது போடுங்க 2 டேஸ்ல ஆயிடும், இது போடுங்க 7 டேஸ்ல ஆயிடும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நம்மளோட ஹேர வந்து நல்லா சாஃப்ட்டாவே மெயின்டெயின் பண்ணுது. இந்த செம்பருத்தி பூ, இந்த கற்றாழை, இந்த வெந்தயம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கேல்ப்ப வந்து கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் செம்பருத்தியில பூவுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்றேன். அண்ட் நான் வந்து இது சாஃப்ட்னஸ்க்காக தான் சொல்லுவேன் இந்த பேக்கு. அண்ட் நம்மளுடைய தலைய வந்து டேண்ட்ரஃப் ஃப்ரீயா வச்சுக்கும். அது டேண்ட்ரஃப் ஃப்ரீயா நம்மளோட தலை இருந்தாலே, அம் ஹேர் க்ரோத் வந்து நெறைய ஆகும். முடி வந்து நல்லாவே வளரும். ஆனா, இது போட்ட உடனே தான் வளரும்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருந்தாலே போதும். ஹேர் க்ரோத் கண்டிப்பாவே இருக்கும். ஓகே. இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா போட்டுட்டு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒன் பை ஒன்னா போட்டுட்டேன். போட்டுட்டு இத அரைக்க போறேன். அரைச்சு கொண்டு வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இத நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இத ஃபில்டர் பண்றதுக்கு அந்த வெந்தய தண்ணி எடுத்து வச்சிடணும். வெந்தய தண்ணி கீழ ஊத்தக்கூடாது. அந்த வெந்தய தண்ணிய வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம இப்போ வந்து இதில போட போறோம். இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு நெட்டட் கிளாத் இருந்தாலும், நெட் கிளாத்லயும் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா ஒயிட் வேஷ்டி இருக்கும் இல்லையா? வேஷ்டி அந்த மாரி காட்டன் கிளாத் வச்சு நீங்க வந்து இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணேன். இந்த நெட் கிளாத்ல எனக்கு ஃபில்டர் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதனால ஃபில்டர் பண்ணேன். இல்லன்னா அப்படியே திப்பி திப்பியா நம்மளோட ஹேர் எல்லாம் வந்து அங்கங்க அப்படியே ஒட்டி நிக்கும். நம்ம எவ்வளோதான் அலசினாலும் இதெல்லாம் போகாது. அதனால இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணோம். முடியில அப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு சிக் எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோதான் சிக் எடுத்தாலும் சிக் ஆயிடுது திருப்பியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. ஜெல் ஃபார்ம்ல நல்லா ஜெல் மாரி இருக்கு நல்லா அந்த செம்பருத்தி பூலாம் சேர்ந்து. இப்போ வந்து இத நான் ஹேர்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணுங்க, அப்படி தான் அப்ளை பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹேர்ல டேண்ட்ரஃப் இல்ல அப்படின்றனா தான் நம்மளோட ஃபேஸும் வந்து நல்லாயிருக்கும். பிம்பிள்ஸ்லாம் வராம ஒரு கிளியர் ஸ்கின் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஹேர வந்து நம்ம நல்லா மெயின்டெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த மாரி பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேர் க்ரோத் ஆகலனாலும் பரவால்ல. ஏதோ ஒண்ணு போட்டு நம்ம ஃபேஸ நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நாளா முடி வேற கொட்டிடுச்சு. நெறைய கொட்டிடுச்சு. எந்த பேக்கும் நான் போடல. எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால தான் அந்த மாரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் இல்லாதனால தான். இந்த மாரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லன்னா கோல்ட் ஆயிடும். அதனால நீங்க 10 மினிட்ஸ் கழிச்சு கண்டிப்பா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் வந்து சில்கி அண்ட் சாஃப்ட்டா நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு, இத நல்லா வந்து ஒரு கொண்ட போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.